வண்டி எடுத்தாச்சு நம்ம ஓலா. இது பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ்லேருந்து எடுத்து டியூக் 125 வண்டி சர்வீஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஓகே கைஸ், இப்போ நம்ம 125 வந்து சர்வீஸ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணம் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓலாவில் இது வரைக்கும் ஓலாவில் வீடியோ எடுத்ததே இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். யோ வேகமாக போகலையா? அதுக்கு நான் ஏன் என்ன பண்ணேன், லைட் வச்சுன்னுக்குறான். இது பார்த்திங்கன்னா ஈக்கோ மோடு போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இது ஈக்கோ ஸ்போர்ட் அண்டு நார்மல் வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஈக்கோ மோடில் 64 கிலோமீட்டர் கொடுக்கும். பட் 42 தான் போகும் மேக்ஸிமம். நம்ம எவ்வளோ தான் ட்ராட்டில் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது 42 லாக் ஆகிடும். இப்போ நம்ம க்ரூஸ் மோட் போட்டுப்போம். ஓகே ஆகிடுச்சு. ஓகே, இது நம்ம க்ரூஸ் மோட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 32, 37, 38 மெயின்டைன் ஆகுது. ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக ஓட்டலாம். யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். திருப்பி நம்ம லாட்டில் கொடுத்துட்டு ஓகே 39 லாக் ஆகிருக்கு. இது ஹை பீம், இது லோ பீம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா வைப்ரேஷன் சுத்தமாக இல்லாமல், வாவ் நைஸ். வைப்ரேஷன் சுத்தமாக இல்லாமல், அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல். இப்போ ரிட்டர்ன் போகிறதும் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல். 80% நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். 90% எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக போயின்னுக்கிறேன். பொம்மை வண்டினா பொம்மை வண்டி தான், ஜாலியாக இருக்குது. பட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. இருட்டிக்கிட்டே வருது. அந்த பிரேக் அடித்தா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃபீஸ் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு டெய்லி அப்படின்னா, நீங்கள் நார்மல் மோடை போட்டு க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டிங்கன்னா மஜாவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மோடு வந்து நார்மல் மோடு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கப் நல்லா பயங்கரமாக இருக்கும். நான் 50ல் 49, 50ல் லாக் பண்ணிடுறேன். ஐயோ காவலியே. ஓகே 40ல் லாக் பண்ணுறேன், 41ல் 42ல். ஓகே, இந்த ஸ்பீடில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 51 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அந்த பிரேக் வச்சா க்ரூஸ் ஆஃப் ஆகிடும். வாவ், இந்த ஹைவேக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் பார்க்கவா திருப்பி ஒரு க்ரூஸ் போட்டு விட்ருவோம். அதுதான் போ. இப்போ அந்த வண்டியில் பெட்ரோல் போடணுமான்னு கூட தெரில. பட் பார்த்துக்கோங்க, ஹைவேயில் ஒரு பெட்ரோல் வண்டிக்கும் ஒரு நார்மலான ஒரு எலக்ட்ரிக் வண்டிக்கும் ஒரு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நீங்கள் பாட்டுக்கு க்ரூஸ் மோடில் போட்டு இதில் பாட்டெல்லாம் கூட போட்டுக்கலாம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். டச் இப்போ ரன்னிங்கில் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நிறுத்திட்டு நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், பாட்டுக்கு போயினே இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் கையை யூஸ் பண்ணல. பட் இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் காலியாக இருக்கும்போது பண்ணுங்கள். பப்ளிக் இருந்தாங்கன்னா ஸோ டோன்ட் டூ லைக் தட். இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே, என் பின்னாடி தான் வரான். நான் காலில் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். லெஃப்ட்டில் ரைட்டாக புஷ் பண்ணால் லெஃப்ட்டில் போகுது, ரைட்டில் புஷ் பண்ணால் ரைட்டில் போகுது.
திருப்பி என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடு 37 39 க்ரூஸ் லாக் அவ்வளோ தான் ஆக்காவடா. ஓகே 35 லாக்கு. ஸோ இட்ஸ் டூ மச் ஃபன். ஒரு நம்ம எனக்கு எலக்ட்ரிக் பைக் பிடிக்காது தான், பட் இந்த மாதிரி ஒரு ஃபன்னு. நீங்கள் ஒரு பைக் வந்து ஓவராலாக எலக்ட்ரிக்கில் ரிலே ஆகாமல் பெட்ரோல் வண்டியை வச்சுக்கணும், ப்ளஸ் இந்த வண்டியை வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு போகிறதுக்கோ, ஆஃபீஸ் ரைட்ஸுக்கோ, இல்லைனா க்ளோசரிஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்க போகிறீங்க, கடைக்கு போகிறீங்கன்னா பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்கை யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ஃபன் இருக்கும். க்ரூஸ் போடுமா, ஜாலியாக சுற்றணுமா, உங்களுக்கு பெட்ரோல் செலவும் கிடையாது. ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி 4 ஹவர்ஸில் 100% சார்ஜ் ஆகிடும், 0 to 100. ஆஹா, ஸ்பீட் பிரேக்கரில் கூட நல்லா ஏறி இறங்குது. சர்வீஸ் ஆகிடுச்சில் தனியாக சீன் போட ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி சர்வீஸ் ஆகலை. இப்போ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரண்ட் பிரேக் இல்லைன்னு சொல்லி போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன். சுத்தமாக ஃப்ரண்ட் பிரேக் இருக்காது, கேலிபர் போயிடுச்சுன்னு. அந்த கேலிபர் வந்து அவன் மாற்றவே இல்லை. இப்போ இந்த ஃப்ரண்ட் கேலிபர் இல்லாமல் தான் அவன் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான்னு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிரேக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டில் வந்து இன்ஸ்டாவில் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, ஏதோ கொஞ்சம் ஷார்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டில் ஒரு வீடியோ போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ரூஸ் ஆன் பண்ணிட்டேன் நான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யாருமே போடாத ஒரு ஓலா vlog மாதிரி நான் போட்டு விட்டுனுக்கிறேன். பட் நல்லா இருக்குது, கை சும்மா அப்படி வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதும். அவங்க கூட வரும்போது அவனே அவ்வளோ க்ரூஸ் யூஸ் பண்ணல, நார்மலாக தான் விட்டு வச்சுருந்தான். இப்போ நான் தான் வந்து க்ரூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே ட்ரிப்பு தருதுங்களா, அதே மாதிரி தான் இங்கே கீழே இந்த மைனஸ் ஆகிட்டே வரும், இங்கே ஆட் ஆகிட்டே வரும். ஆனால் எனக்கு நிஜமாலே ரொம்ப பிடிச்சிருக்குங்க எலக்ட்ரிக் பைக். நான் வந்து அவ்வளோ விரும்பலை. பட் இந்த மாதிரி சும்மா உட்காந்துன்னு வரலாம், சும்மா அப்படி கை வச்சிங்கன்னா போதும், சும்மா லெஃப்ட் ரைட்டு மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணினா போதும், வண்டி அது பாட்டுக்கு போகும்னா யாருக்கு தாங்க ஓலா பிடிக்காமல் போக போகுது. மஜாவாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை, சும்மா உட்காந்து வர்றதுக்கு. நான் இன்னும் லோ பீமில் தான் இருக்கேன். இது ஹை பீம், ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. ஏன்னா வெளிச்சம் தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக இருக்குது. சிட்டியில் ஓட்டுறதுக்கு வேணால் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோட்டுக்கு வந்துட்டிங்கன்னா கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப மோசமாக தான் தெரியுது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் 2 கை விட்டெல்லாம் ஓட்ட முடியாது, ஏன்னா யார் எப்போ வருவானே தெரியாது குறுக்கில். ஸோ ப்ளஸ் வந்து பைக்கெல்லாம் லெஃப்ட் ரைட் பண்ணுறது, அப்புறம் நிறைய பேரிகேட்ஸ் வேறு வரும் இங்கே. ஸோ இந்த மாதிரி பேரிகேட் வந்துச்சுன்னா திருப்பி பேரிகேட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் க்ராஸ் பண்ணிடுவோம். ஸோ இவங்களெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு க்ரூஸ் மோட் ஆன். ஓகே, ஒரு 40ல் மெயின்டைன் ஆகட்டும். ஹெட்லைட்டே இல்லை, இதில் மயிர் மாதிரி வேறு ஓட்டு போகிறான். ஹைபீம் வச்சு பார்ப்போம். இந்த ஹைபீம் வச்சிங்கன்னா அந்த ஸ்ப்ளெண்டர் பைக் தருதா, அதில் லைட்டாக அடிக்குது தருதுங்களா, அதான் ஹைபீம். இது லோ பீம். அகைன் க்ரூஸ் கண்ட்ரோல். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பைக் மேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி நான் வந்து வண்டி வாங்கியே 2 வருஷம் மேலே ஆகுது, 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆமாம், ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். எனக்கு அப்போல்லாம் வந்து அவ்வளோ பிடிக்கல.
பட் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த க்ரூஸ் மோடு இருக்கனால அதுவும் இந்த மாதிரி லாங்காக போகும்போது அப்படியே சாஞ்சிக்கின்னு இப்படி உட்காந்துக்கிட்டோன்னா போதும், க்ரூஸ் மோடு ஆன் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு போகுது. இப்போ வேறு டியூக் 390ல் இப்போ வந்து பார்த்திங்களா அட்வென்ச்சரில் க்ரூஸ் கண்ட்ரோல். அப்புறமா நேற்று பார்த்திங்கன்னா நம்மளோட டியூக் 390லேயும் பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் பைக்கை விட இந்த மாதிரி ஸ்கூட்டிக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கால் இப்படி நீட்டி வச்சுக்கலாம். பைக்குனா பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயினான ஒரு பொசிஷனில் தான் இருப்பீங்க. பட் ஸ்கூட்டினா அப்படி கிடையாது, எப்படியே கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ரோட்ஸில் இந்த மாதிரி ஈஸியாக கண்ட்ரோல். சடனாக யாரா வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. இட்ஸ் டூ ரிஸ்கி. நான் சும்மா இந்த மாதிரி காலியாக இருக்கேன், நான் ஓரமாக போயிட்டுருக்கனால நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா டயர்டாக, ஸோ அவங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டான ஒரு பைக் இது. இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு ஓட்டிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போனோம்லாம் இல்லை, க்ரூஸை போட்டோமா மைண்டே இருக்கலாம். ஆமாம், வண்டி ஓனருங்க ஆளே காணும். பாத்ரூம் கீத்ரூம் பார்த்து நின்ட்டானா? ஆமாம், இதில் அப்படியே பாட்டு போடலான்னு நினச்சேன். பட் ஃபோன் கனெக்ட் பண்ணல. ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டா 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இங்கே பாட்டு கேட்டே போகலாம். ஓகே, ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துப்போம் அவன் வர வரைக்கும். ஓகே கைஸ், வந்துட்டான். ரொம்ப நேரமாக தேடி நின்றேன். ஓகே, இது பாஸ்வேர்டு போடணுமா? பாஸ்வேர்டு போட்டு வரேன். ஓகே, பாஸ்வேர்டு போட்டாச்சு. தட் இஸ் சீக்ரெட். தெரிலடா, 46 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இது 43%. இதுலேயேவா? ஈக்காலேயேவா? ஈக்கோவில் நான் போட்டால் 42 போகுது. பட் ஆனால் அது க்ரூஸ் கண்ட்ரோல், அதில் 42 ஆக மாட்டேங்குது. 30 கம்மி பண்ணணும். ஆமாம், கம்மி ஆகிடுது, உடனே கம்மி ஆகிடுது. ஆமாம். ஓகே, இப்போ திருப்பி இது வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா வண்டி இட் கம்ஸ் டு லைஃப். அவ்வளோதான், போகலாமா? இவன் வேறு ஈக்கோ மோடில் போட சொன்னால. ஓகே, ஈக்கோ மோடு போட்டாச்சு. 54 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. சரி, போவோம். ஓகே, இப்போ ஹெட்லைட் பார்த்துக்கோங்க. ஹை பீம், இது லோ பீம். இந்த ஹை பீம் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் எல்லாத்துலேயுமே. ஓகேவா? ஹை பீம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அதான் ஹை பீம். சரி, ஓகே, ஹை பீமே போட்டுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் இருட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே, முறுக்குவோமா? எல்லாம் இவ்வளோ வேகமாக ஓவர்டேக் எடுக்கிறாங்க. ஓகே, 42. ஆமாம், 40ல் வச்சுட்டு க்ரூஸ் வைக்க சொன்னால் நான் 42ல் வச்சுட்டு அப்படியே. ஓகே, க்ரூஸ் ஆகிடுச்சு. 39ல் ஆகுது க்ரூஸு. ஓகே, டன். அவள் தான், ஜாலியாக போக வேண்டியதான். லான்னு போக வேண்டியதான். ஆனால் சோம்பேறிங்களுக்கு ஏற்ற வண்டிங்க அது. இது நம்ம ஆள் இல்லை போல. இது நம்ம ஆள் வண்டி இல்லை. நம்ம பிளேட்டே வந்து கீழே விழுந்துச்சு. போன வீட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம பிளேட்டு என் வீட்டில் இருக்குது. அது நார்மலாக இந்த வண்டி லான்ச் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி கை ஓட்டி ஜாலியாக ஓட்டலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வீடியோ போடணும்னு சொல்லி போட்டு விட்டாலும் தான். ஆனால் இது பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 40 வச்சுக்கோங்க. எனக்கு 1500 எடுத்து போயிட்டு வர்றது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு அங்கேயும் சார்ஜ் போட்டு வைக்கிற மாதிரி ஆஃபீஸில் உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே சார்ஜ் போட்டு வைக்கலாம். பாடியிலே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக எதோ சொல்ல வரான் போல இது உலகத்துக்கு. ஆனால் நான் கேட்க மாட்டேன். க்ரூஸ் கண்ட்ரோல் கட் பண்ணி எந்த ஊரில்? நீ தான் போய் நிறுத்தணும். நான் பொறுமையாக 35ல் தான் வருவேன். ஓகே, நல்லது தான். 35ல் வச்சு லாக் பண்ணி பார்ப்போம். அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். பட் இட்ஸ் ஓகே. அவர் சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு போகலான்னாரு. சரி, ஓகேண்ணா. ஓகே, ஒரு 37. பெட்ரோல் இருக்கா வண்டியில்? பெட்ரோல் இருக்கா பார்த்தியா? பெட்ரோல். ஓ, அதான் லேட்டா? நான் அது யோசிக்கவே இல்லை.
நானும் அதான் யோசிக்கவே இல்லை பெட்ரோல் போட்டிருப்பேன்னு. ஆ கேலிபரா? அவன் எனக்கு நான் வண்டியில் ஏறிட்டு இருந்தேன்னா அப்போ அவன் என்கிட்ட வந்து சொல்கிறான், உனக்கு ஓலா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது உனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்றான். ஓகே இப்போ 40 ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. 39-40 கிட்ட போகுது. பல்பு கொடுத்துட்டாங்க டீ கடைக்காரங்க. டீ கடையே இல்லையா, இது பக்கத்தில் ஏதோ திருவிழா மாதிரி நடக்குது போல். ஸோ அதனால் நோ டீ ஷாப் பண்ணிட்டாங்க. ஸோ பல்பு வாங்கி கொண்டு கிராஸ் செய்து கொண்டு போயிருக்கிறோம். வா நைஸ். இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிச்சிருக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸ்லோவாக அடிக்கிறாங்க. ஒருவேளை யாரும் வரல போல இருக்கு இன்னும். பட் பிளேஸ் இஸ் ஆசம். ஆடா எங்கடா வச்சிங்க? ஐயோ கண்ணுக்கே தெரியலடா. பட்டா சத்தம் கேட்டால் பண்ணி பதற மாதிரி வேகமாக போயின்னுக்கிறேன் நான். பார்த்தீங்களா? அட ஆ வண்டி வருது. இரு நான் வரலப்பா. இது டக்குன்னு யாராவது சிக்னல் போடுவோம். ஏன்னா இது பட்டுன்னு திரும்பாது. ஏன்னா ஈக்கோ மோட்டில் இருக்குல்ல. லைட்டுக்கு நடுவில் ஏற்றிரு. எஸ். எல்லாருனா இப்போ ஏலியன் மாதிரி வினோதமாக பார்ப்பாங்க என்ன இப்போ. ஓகே வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், டீ குடிச்சிட்டு வரேன். ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? டீயும் செம்மையாக இருக்கும். அம்மா அது சுட்டுருச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எப்படி இருக்கிறா வீடியோ? அது ஸ்னாப் கேமராவில் எடுத்தது. அப்பா ओके गाइस, चाय पी के वीडियो कंटिन्यू करता है. कैसे स्टॉप करता है? ऐसे स्टॉप. நம்ம ஏகேஎம் வந்தாச்சு. தட் மீன்ஸ் அரக்கோணம். ஸோ ஊருக்குள்ளே தான் போக போகிறோம். நம்மளோட பிரிட்ஜ் வேணான்னு சொல்லிட்டோம். இது வேறு ஈக்கோ மோட்டில் ஏறவே மாட்டேங்குது. ஏறி தொலைடா. ஓகே பேசாமல் நார்மல் வச்சுக்கோ. அதான் ஊருக்கு வந்தாச்சு. ஓகே அப்பாடா. ஓகே guys, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. வீடியோ போடுறேன் நான் வந்து ஏதோ ஒன்று போட்டுனே தான் இருக்கிறேன். பட் எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்குது. ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா 300-400 தான் போகுது. ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதனா லைக் கொடுத்தேன்னா தான் மானிட்டைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே guys, இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா சேஞ்சஸ் வேணுமான்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஊர் உள்ளவங்க தானே வேலையாக காட்ட ஆரம்பிச்சான் பெட்டு போடுறது. அது பாருங்கள் எங்கே போய்ட்டாங்க பாருங்கள் தூரமாக. ஸோ மானிட்டைஸ் ஆகிறதுக்குன்னா கொஞ்சம் நீங்கள் லைக்லாம் போட்டிங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு வீடியோ ஷோ ஆகும். ஸோ ஆடியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால தான் எனக்கு வந்து மானிட்டைஸும் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ தான் நான் வந்து என்னோடய சேனல் க்ரோத் பண்ண முடியும். நானும் டெய்லி வீடியோஸ் ஏதோ ஒன்று போட்டுட்டு தான் இருக்கேன். வீக்லி ஒன்ஸும் போட்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி ஷார்ட்ஸும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஓலா ரிவ்யூ வந்தால் புலம்பல் ரிவ்யூ ஆகி போச்சது. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கோ மக்களே. பேசாமல் பிரிட்ஜ் சைடே போயிருக்கலாம். இவன் பேச்சு கேட்டுன்னு வந்து டிராஃபிக்கில் மாட்ட கொடுத்தாங்க. ஐயோ அந்த அக்கெல்லாம் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆக்குவாடாகுது. அவ்வளோதான், ஊருக்குள்ள வந்தது தான் வேற்றுக்கு வாசி தான் நம்ம.
நைஸ். ஸ்போர்ட் மோட் போட்டாச்சு. ஏன்னா வந்து ஸோ ஸ்போர்ட் மோடில் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது. பரவாயில்லையே, ஆறாவது பட்ஜெட் ட்ரையாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. ஆமாம், முன்னாடி வந்து தான் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மோடில் சும்மா புயலாட்டம் பறகுது. ஓகே, நாம அண்ட் ஈக்கோ காவா பையா, காவா ஆயில் ஊற்றுதே எங்க பையா தெரியலையே, சேட்டுக்கு கண் தெரியல, பார்த்து சொல்லுங்க. ஏய், போகிற வரவங்களாம் வேட்டிருக்க வாசி மாதிரி பார்த்துன்னுக்கிறான்டா. அப்படியே ஊர் உள்ளே சுற்றின்னு வரத்தாள், பிரிட்ஜ் மேலே போயிருக்கலாம். ஊர் இந்த வண்டியில் உட்காந்து ஹெல்மெட்டில் கேமராலாம் மாட்டிருந்தா எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பார்த்துன்னுக்கிறாங்கடா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு அக்கா நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க வேறு. அந்த இது வாராவதி பிரிட்ஜில் ஓரமாக தான் இருந்தது, ஆனால் ட்ரையாக இருந்தது. அதிசயம்டா, வாராவதி பிரிட்ஜு. நேரம் எங்கே சமீரா எதை வீட்டில் விட போகிற? 29 இல்லை 23%. ஆ, அட போடா. அது மாதிரி ஈக்கோ மோடில் போவாதோ. இதுவே வண்டி சத்தம் இல்லையா? நான் பேசுறதுலாம் க்ளீனாக பான்னு கேட்கும் போகுது. ஏன்னா எக்ஸலில் ஒருத்தர் சேஸ் பண்ணுறது. ஏற மாட்டான்டா எப்போயுமே. ஸ்போர்ட் மோடில் எப்படி போகுது பார்த்தீங்களா? எப்பா, பிரேக்கில் கை இருந்துகிட்டே இருக்கணும். காருக்கு வேறு லெவலில் இருக்குது ஸ்போர்ட் மோடில். ஐயா பலிஸ்டிக் ஆகுது. இது நம்ம ஏத்தரில் வர மோடாச்சு ஏதோ ஒன்று. பட் ஏத்தரை விட இது தாங்க மாசு. டிசைன் வைஸ் ஏத்தரை கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கலாம், பட் எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக பயம் காட்டுதுங்க இந்த வண்டி.
ஏய் ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு வாடாத. My life is in this